என்ன சார் உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? என் டூப் ஷோ ஐடியாவை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுயா. அப்பப்போ நீங்க கூட கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். என்ன முண்டக்கண்ணி, எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்குல்ல? சார் உங்க ஐடியா சூப்பர். எல்லாரும் அந்த குமரை எங்க வண்டியில எங்க கூட தான் வரான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். ஹலோ, இந்த பார்வையா இருக்கு. பார்வை நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லனா நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்காந்து சாப்பிடுற? முடியாது தம்பி, பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்போ ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன். இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற? மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சாப்பிடு சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உடனே எங்க பாரு, சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்களோ, கட்டி போட்டுக்கடா அவனை. அந்த குமரன் கிடைக்கலண்ணா. அவங்க அப்பா அம்மா அமெரிக்கால இருக்காங்களா? அவன் கிடைக்கலன்னு எவன் வந்து சொன்னாலும் அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். போங்க, அவன் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. சார் கர்ச்சீஃப். பப்பு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஐயர் வேற கூப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா. வந்துடுறேம்மா, இதோ இப்ப வந்துடுறேன். ஒருத்தனுக்கு கருமாதி பண்ணிட்டு அதே கையோட கல்யாணத்துக்கு போறாரு. நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். சார், ஆடு கசாப்பு கடைக்காரன நம்புற மாதிரி இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி சார் இவரு வலையில வந்து விழுந்துச்சு? மக்களுக்கே அல்வா கொடுக்கிறவர் அவரு. ஓஹோ, இந்த அப்பாவி பொண்ணு வலையில விழ வைக்கிறதா கஷ்டம்? காதலுக்கு கண்ணு இல்லன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அறிவும் இல்ல.
எங்க ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க தெரியுமா? உங்களை கட்டிக்கிறது நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்லுச்சு என் பாட்டி. முண்டகனிமா, முண்டகனியம்மா. சார் 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 அது குமரன் அங்க இருக்கா. அதோ 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 அங்க இருக்கா. அதோ அதோ இதோ இங்க இருக்கா. பிடிங்க, அவனை போய் பிடிங்க. சார் ஏன் சார் பேய பார்த்த மாதிரி பதறீங்க? குமரனும் வரல, கிழவனும் வரல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். பொண்ண பாருங்க. யோ ஐயரே, என் முகத்தை ஏயா பாக்குற? மந்திரத்தை சத்தமா சொல்லு. டேய் அடரா முகத்தை. சொன்ன மந்திரம் எல்லாம் போதையா? முதல்ல தாலியை கொண்டு வர சொல்லு. வரம் 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 வரம். கல்யாண பொண்ணு ஓடி போயிடுச்சு. என் வரம் ஓடி போகலடா, காணாம போயிட்டா. ஆமா சார், காணாம போயிடுச்சு. அந்த கண்ணே, காணாம போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தேடுங்க, நல்லா தேடுங்க. வரம், என் வரத்தை பாத்தீங்களா? அதான்யா, பட்டு புடவை கட்டியிருக்கோம், நகையெல்லாம் போட்டிருக்கோம், கையில வளையல். ஆ, 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், ஒரு ஜடை இருக்கும். அதையும் சொல்ல. முண்டக்கண்ணி, அந்த குமரன் தான் என் வரத்தை கடத்திட்டு போயிருப்பான். நீ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி இதுல மூட்டை கட்டு. உன் திருட்டு மொழிய பார்த்தப்பவே நினைச்சேன்டா, திருவிழா கூட்டத்துல பிக் பாக்கெட் அடிக்கிறவன்னு. இத கீழே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, அங்கேயே கழட்டி உன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருப்பேனே. மலை ஏறதாவது மிச்சமா இருக்கும். ஆனா என் பப்புவை விட இந்த நகலை எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க போற? என்னடா கேக்குற? வீட்டுக்கு போய் அடுத்த முகூர்த்தத்தை குறிக்க வேணாம்? அடுத்த முகூர்த்தத்தை நான் தான் குறிப்பேன். வா. ஏண்டா என்ன விட மாட்டியா? என் வேலை முடியட்டும், அப்புறம் மொத்தமும் போச்சு. அம்மா நீ யாரா? தீவிரவாதியா? அவனா நீ? இருக்காது, தாடி இல்லையே. சரி, என்னையும் கடத்தன. ஐயோ, ஏண்டா அப்படி பாக்குற? என்ன எதுவும் செஞ்சிட மாட்டியே? அதான் ரேப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. இது வேறயா? வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப வாட நான் யாருன்னு காட்டுறேன். அழுததும் உன்னை பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சியா? எங்க ஊரே என்ன பார்த்தா நடுங்கும் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? இப்ப தெரிஞ்சுப்ப. என்னடா திங்குற? கல்லு மாதிரி அப்படியே நிக்கிற. கம்பே உடைஞ்சிருச்சு. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. போது நிறுத்துறியா? இல்லன்னா இப்ப நீ சொன்னீங்க அதுதான் நடக்கும். நட. வா. எனக்கு தண்ணில கண்டம் இருக்கு. என்ன நடிக்கிறியா? சத்தியமா எனக்கு தண்ணில கண்டம் இருக்கிறதுனாலதான்
ஆத்த தாண்டி போய் நான் 7ஆம் கிளாஸ் படிக்கல. அதான் தாமிரபரணியும் தாண்டல 6ஆம் கிளாஸும் தாண்டல. ஆனா என் கெட்டிக்காரத்தனத்துக்கு 6ஆம் கிளாஸ்லயே நிறைய சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்னது? சர்டிபிகேட். சர்டிபிகேட். அதத்தான் நானும் சொன்னேன், சர்டிபிகேட். முதல்ல போய் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். ஐயோ கடவுளே 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 கடவுளே, இந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. பப்புனா நெருப்பு, நெருப்பு மாதிரி. இது வரைக்கும் அவர் விரல் கூட என் மேல பட்டதில்ல. பூ மாதிரி பாத்துக்கிட்டாரு. உனக்கு இருக்குடா அவர் கையில. ஏய் நட. இது பாரு, ஏகின்னா சொல்லாத. மை குட் நேம் வரலட்சுமி. பேட் நேம்னு வேற ஒண்ணு இருக்குமா என்ன? நடக்கறியா? நடக்கலனா ஏரோப்ளேன் வச்சு கூட்டிட்டு போவியா? இதுவே என் பப்புவா இருந்தா ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவாரு. அதுக்கு தான் வாங்கிட்ட போல இருக்கு. அதுவும் ஒரு காரணம் தான். போலாம் வா.